இப்பொழுதும் எனக்கு ஒரு கரிசனை இருக்கின்றது. நாட்டை பொறுத்தவரையிலே தேர்தலின் பின்னர் கலவரங்கள் வெடிக்கக்கூடும் என்று. சிங்கள வேட்பாளர்களிடையே ஒரு 50% வாக்குகளை பெறக்கூடியவர்கள் இல்லை. அவர்கள் 50% வாக்குகளுக்கு குறைவாகத்தான் பெறுவார்கள். அந்த நிலையிலே இந்த விதத்திலே அவர்களை 50% கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தால் 2வது விருப்பு வாக்கு 3வது விருப்பு வாக்குன்னு அந்த விருப்பு வாக்குகளை சேர்த்து ஒருவேளை கொண்டு வரலாம். ஆனால் 3 தரப்பாரும் நான் எத்தனையோ பேர் தாங்கள் இதிலே போட்டியிலே கலந்து கொள்வது என்று கூறினாலும் ஆக 3 பேர் தான் முக்கியமானவர்கள். ஜேவிபி, எஸ்ஜேபி, மற்றது ரணில். ஆகவே அவர்களுக்கிடையே என்ன மாதிரியான ஒரு போட்டி நடக்கப் போகின்றது, அந்த போட்டியில் இருந்து என்ன நடக்கப் போகின்றது, அதன் பின்பு ஏதாவது கலவரங்கள் நடந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய பொருளாதாரம் என்ன மாதிரி இருக்கும், என்ன நடக்கப் போகின்றது என்ற கரிசனை இப்பொழுதும் எனக்கு இருக்கின்றது. நான் நாட்டின் நலனை கருதித்தான் இந்த என்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களால் அது செய்யக்கூடிய முடியாமல் போய்விட்டது. அவர்களால் சேர்ந்தும் நாட்டினுடைய நன்மைக்காக ஏதாவது செய்யலாம் என்று அப்படியும் சிந்திக்கும் திறன் அல்லது சிந்திக்கும் பாங்கு அவர்களிடம் இல்லை என்பது தெரிகின்றது. ஆகவே இனி நாங்கள் தேர்தலை முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த தேர்தலிலே மொட்டு கட்சியினுடைய பங்கு என்ன என்று கேட்டீர்களானால், மொட்டு கட்சியில் இருப்பவர்கள் திரும்பவும் ஒரு தேர்தல் வந்தால் முழுமையாக அழிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய தெற்கிலே இருக்கின்ற ஆசனங்கள் எல்லாம் ஜேவிபிக்கு போகும் என்பது என்னுடைய கருத்து. அந்த அளவுக்கு நாட்டுக்கு இவர்கள் செய்த துரோகம் மக்கள் மனதிலே இருக்கின்றது. நாட்டை சூறையாடி இருக்கின்றார்கள். போர் என்று போரின் காரணமாக தங்களை தாங்களே வளர்த்து கொண்டார்கள். இவற்றையெல்லாம் மக்களுக்கு தெரியும் இப்பொழுது. ஆகவே எந்த விதத்திலும் தற்போது இருக்கின்ற ஒரு ஸ்திரத்தன்மையை இல்லாமல் பண்ணுவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய கட்சியினுடைய தனித்துவத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற முறையில் தான் ஏதோ சில ஊழல்கள், இந்த சில பேச்சுக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கட்டாயமாக ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. மொத்தம் 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து உள்ளதாக ஜனாதிபதி ஊடகத்தில் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையிலே ராஜபக்ச தரப்பினர் மட்டும் ஆதரவு இல்லாத நிலையில் வேறொரு வேட்பாளரை இறக்குவதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு அப்படித்தான். வேறொரு வேட்பாளரை ஒருவேளை தங்களுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக போடக்கூடும். ஆனால் 92 பேர் அவர்கள் அரசாங்கத்தில் இருந்து ரணிலுக்கு சாதகமாக ஆதரவாக பேசுகின்றார்கள் என்றால் மற்றவர்களும் அதே மாதிரியான ஒரு மனோநிலையில் தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் முழுமையாக எங்களை ரணிலிடம் நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்று காட்டுவதற்கு அவர்களுக்கு புரியவிருக்காது. அதனால் அந்த செத்து கொண்டு போகிறோன்னு எப்படியாவது ஒரு வைக்கோலை பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி தாங்கள் இன்னும் மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றோம் என்று கூறுவதற்காக பலதும் பேசுவார்கள். ஆனால் அரசாங்கத்தோடு சேர்ந்திருப்பவர்கள் அதிகமாக அவர்கள் ரணிலுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் இருந்து அவர்கள் வெளியே வந்துவிட்டால் இதற்கு பின்னர் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய நிலைமை அவர்கள் பலருக்கு இல்லை. அதாவது ராஜபக்சவோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. தொடர்ச்சியாக சரிவிலை கேட்பால் ரணில் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற கருத்துக்களை கூறி வந்திருந்த நிலையில் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்படத்தையும் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவதற்காக செலுத்தியிருக்கிறார். இந்த நிலையிலே உங்களுக்கு ஏதாவது அழைப்புகள் வந்தது, ஆதரவு தெரிவிக்குமாறு ஏதாவது அழைப்புகள் வந்ததா? அவர் அங்கே வீட்டை வந்து எங்களுடைய இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு மறைமுகமாக ஆதரவு தேடியதை விட வேறு ஒன்றும் கூறவில்லை. ஆனால் நான் தற்போது வெளிப்படையாக கூறிக்கொண்டு வருகின்றேன், தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்தால் அவருக்குத்தான் எங்களுடைய வாக்கு.
வேறு எந்த சிங்கள வேட்பாளருக்கும் நாங்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நான் வெளிப்படையாக கூறிக்கொண்டு வருகின்றேன். ஆகவே முன்னர் நான் குறிப்பிட்டது சில காரணங்களுக்காக பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதாரத்தின் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை என்று பலதையும் நினைத்து தான் கூறி வந்தேன். ஆனால் இப்பொழுது இனி நாங்கள் தமிழ் மக்களினுடைய வருங்காலம் பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தற்போதைய வேண்டுகோள். அதை பற்றி நான் எதுவுமே கூறவில்லை. அதை கூறுவது என்னுடைய இந்த கட்டமைப்பினுடைய அங்கத்தவர்களுக்கு அவ்வளவு பிடிக்கவும் இல்லை. நான் அவ்வாறு கூற வந்தது, அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் சில ஜனநாயக உரித்துகள் இருக்கின்றது. நாங்கள் அவற்றோடு விளையாடக்கூடாது. அதாவது ஒருத்தர் வாக்களிக்கப் போகின்றார் என்பது நீ வாக்களிக்கப் போகாது என்று சொல்வதும் குற்றம், அவரை வாக்களிக்க விடாது தடுத்தல் குற்றம், இப்படி பல குற்றங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒருவருக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு வாக்களிக்கப் போகின்றவர்கள் இரண்டாவது விருப்பு வாக்கை யாராவது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு கொடுத்தால் எங்களுடைய தற்போதைய எண்ணக்கருவுக்கு மாறானதாக முரணானதாக அது இருக்கக்கூடும். ஆனால் அவர்களை நாங்கள் தடுக்க முடியாது. ரெண்டாவது வாக்கு இன்னாருக்கு தான் கொடுக்கணும் என்று நான் சொல்லப் போகவும் இல்லை. அவ்வாறான ஒரு கருத்து என்னிடம் இல்லை. குறிப்பாக தொடர்ச்சியாக நீங்கள் கருத்துக்களை கூறி வரவில்லை. பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டமை மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக ஒரு சில தரப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பிழையான கருத்து. ஏனென்றால் நாங்கள், அதாவது ஒரு பொது வேட்பாளர் ஒரு அளவுக்கு வந்துவிட்டு அதில் இருந்து விடுபட்டு நீங்கள் இவருக்கு போடுங்க என்று சொல்லக்கூடும் என்று அவர்கள் நினைத்து சொல்கின்றார்களோ என்னோ எனக்கண்டா தெரியலை. ரணிலுக்காக என்று சொல்கிற மாதிரி சஜித்துக்காக நீங்கள் சொல்லலாம் தானே. யாரோ ஒருவரை சுட்டி காட்டப் போகின்றோம், அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். அப்படி ஒன்றும் இல்லை. இது எங்களுடைய தமிழ் மக்களுடைய வருங்காலம், எங்களுடைய தற்போதைய நிலைமை. இதுவரை காலமும் எங்களுக்கு சிங்கள அரசியல்வாதிகளால் எதுவுமே தரப்படாத ஒரு கேவல நிலை. இந்த அடிப்படையிலே நாங்கள் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து ஒருமைப்படுத்தி அவர்களுடைய வருங்காலத்தை பற்றி சிந்தித்து வெளிநாடுகளுக்கு எங்களுடைய ஐக்கியத்தை நிரூபித்து சில நடவடிக்கைகளிலே இறங்க நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துகின்றோம். அதற்கென ஒரு கட்டமைப்பும் ஒன்றும் உண்டாக்கப்பட்டு விட்டது. இவ்வாறான ரணிலுக்காக இதை நாங்கள் செய்கின்றோம் என்பது சிலருடைய தவறான எண்ணம், தவறான யோசனை என்று தான் நான் கூற வேண்டும். பொது வேட்பாளர் விடயத்தில் இன்னும் 15 நாட்கள் தான் அந்த வேட்புமனுக்கு காசு கட்டக்கூடிய காலம் இருக்கிற நிலையில் பொது வேட்பாளர் தெரிவு இந்த கணத்தில் இருக்கு. பலருடைய பெயர்கள் இருக்கின்றன. அந்த தமிழ் மக்களுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருவரை சொன்னால் அவரில் இந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் சொன்னால் அவருக்கு இந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லிக்கணும். ஏதாவது ஒரு விதத்திலே தான் நினைக்கிறவர் தான் அதில் பொது வேட்பாளர் வர வேண்டும் என்று யோசிக்கிற ஆக்கள் இருக்கிறோம். அவை கொஞ்சம் மிடுக்கோட பேசக்கூடிய ஆக்கள். ஆகவே அந்த நிலையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறதற்கு சற்று தாமதமாகின்றது. அது ஒரு காரணம். மற்றது இவர்கள் தாங்களாக ஒருவரை சுட்டிக்காட்டி அவரிடம் சென்று உங்களை பொது வேட்பாளராக நியமிக்க விரும்புகின்றோம் என்று சொன்னால் அதே நான் இதுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இவ்வாறான சில சிக்கல்கள் இருக்கின்றன தான். ஆனால் அநேகமாக இந்த கிழமைக்குள் நாங்கள் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்து விடுவோம் என்று சொல்லலாம். பார்த்தீங்களா, எனக்கு சொல்ல விடுவதில்லை. சொல்லப்படாது என்று
சொல்லப்படாதுன்னு எங்களுக்கு கூறப்பட்டிருக்குன்னு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போது ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஜனாதிபதி விசேட நிதி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தங்களோட விவரம் அந்த நிதியை ஒதுக்கிட்டு வரையிலே என்று நான் நினைக்கிறேன். வேற இல்லை எனக்கு. ஆனால் இது சம்பந்தமாக நான் அறிஞ்ச பிற்பாடு அவர்களுக்கு எழுதி கேட்டான் ஏன் என்ன இதில் சேர்க்க இல்லை என்று. அதுக்கு பிறகு அவருடைய செக்ரட்டரியின் ஆக்கள் டெலிஃபோன் பண்ணி சொல்லிச்சுன்னா இல்லை இல்லை நீங்களும் அப்ளிகேஷனை போடுங்க, உங்களுடைய செயல் திட்டங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் அதுக்குரிய பணத்தை தருகின்றோம்னு சொன்னேன். நாங்களும் இங்கே இருந்த செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோன்னே இப்போ இருக்கிற நிலைமை அதுக்கு இந்த சரியென்று சொல்லி இருக்கணும். ஆனால் இங்கே வந்த உடனே யாழ்ப்பாணத்தில் ஐயா இது செய்து முடிக்கிறதுக்கு எத்தனையோ மாதம் எடுக்கும், இது இந்த 2 மாதத்துக்குள்ளே செய்து முடிக்கணும், ஆகவே இது சரிப்படாது என்ற முறையில் குறைச்சிருக்கணும். அப்போ நாங்கள் இனி அதுக்காக வேண்டி வேறு ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கலாமான்னு இப்போ அந்த வேலை தான் செய்து கொண்டிருக்கிறோம். கொடுத்த செயல் திட்டங்களுக்கு பதிலாக என்னத்தை இது இவ்வளோ நடந்துக்கிட்டு போகிறதுக்கு இடையிலே முடிஞ்சதுன்னா எங்களோட காசும் பெறாது, திரும்பி போயிடும். முந்தி நாங்கள் செய்கிற காலத்திலையும் இப்படி நடந்தது. சில காலத்தில் அதாவது குறிப்பிட்ட காலத்துக்குள் எல்லாம் செய்து முடிக்க வேண்டும். என்ன ரணிலுடைய காலம் முடிஞ்சிருந்தால் இது அதை தொடர்ந்து வருபவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ தெரியாது. இந்த நிலையிலே நாங்கள் ஒரு விரைவாக செயற்படுத்தக்கூடிய செயல் திட்டங்களை முன்னிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்கள்கிட்ட கேட்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக இப்போ அதுதான் நாங்கள் முக்கியமாக இப்போ செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே எனக்கு தரவில்லை என்றது உண்மை. ஆனால் அண்மையிலே நாங்களாகவே ஏன் என தரையில்லை என்று கேட்ட உடனே அவை சொல்லிச்சிடும் சரி நீங்கள் உங்களுடைய இதில் தாங்குவோன்னு சொல்லி நாங்கள் இப்போ இந்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய உரிமையில கேட்க வேண்டியாக இருக்குது. இதைத்தான் நாங்கள் தமிழருக்குன்னு சொல்கிறது. எங்களுடைய உரிமையில கேட்க வேண்டியபடியாக தான் பொது வேட்பாளரை முன்னிறுத்துங்க உண்டு. சரி சொல்லுங்கள். பொது வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் எந்த நீதிமன்றத்தில் நம்பக்கூடிய வாய்ப்பு? அதாவது பேரை அடையாளம் பண்ணுறது இந்த கிழமைக்குள்ளே வர வேணும், அது கட்டாயம். அது இரவு பகலாக இருந்து பேசிக்கொண்டிருக்கணும். அழுத்தங்கள் கைவிட சொல்லி இருக்கிற மாதிரி தெரியல. ஆக சுமந்திரன் தான் பெரிய சத்தம் எல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கிறார். எப்படியாவது நாங்கள் அதை நிறுத்துவோம், எங்களை துரோகிகள் என்று சொன்னாலும் நாங்கள் அதுக்கு பயப்பட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை விட எங்களுக்கு வேண்டாம் என்று அழுத்தங்கள் வருவதாக தெரியவில்லை. ஆனால் சிங்கள வேட்பாளர்களிடையே ஒரு விதமான பயமும் ஒரு அச்சமும் ஒரு அருவருப்பும் வந்திருப்பதாக தெரிகின்றது. காரணம் திரு சம்பந்தனுடைய உடல் பாராளுமன்றத்தில் இருந்தபோது அங்கு நிஹால் செமிரட்ன என்று பழைய பாராளுமன்ற ரொம்ப காலமாக இருந்த செயலாளர் நாயகம், அவருக்கு என்னுடைய நண்பர், ஒரு கல்லூரியில் படித்தவர்கள் நாங்கள். அவர் அங்கே வந்திருந்தார். அவர் என்னிட்ட வந்து கேட்டார், இந்த பொது வேட்பாளர் தமிழர் சம்பந்தமாக பொது வேட்பாளர் போடுற இந்த பைத்தியத்தனத்துக்கு நீ அதுக்கு உடன்பாடு இல்லை தானே என்று என்னிட்ட கேட்டார். நான் சொன்னேன், அதை முன்கொண்டு வந்ததே நான் கொண்டு வந்தவர்களில் நான் ஒருவன் என்று. அதுக்கு பிறகு அந்த முகமெல்லாம் சுழிச்சு கொண்டு கொஞ்சம் அவ்வளோ அவருக்கு பிடிக்கலையே தெரிஞ்சது. ஆகவே பலருக்கு அவரை போன்றவர்கள், அது முக்கியமான ஆக்கள், அவர்களுடைய மனதிலே ஏன் இந்த தமிழர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். அதாவது இது ஒரு இன அடிப்படையான நடவடிக்கை. இது இன அடிப்படையான நடவடிக்கை இல்லை, இது ஜனநாயக ரீதியான அடிப்படை. எங்களுடைய தனித்துவத்தை வெளிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இருப்பதால் நாங்கள் இதை வெளிக்கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்குது, எனக்கு தெரியாது. இந்திய தரப்பினுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று என்னோட வழக்கமாக இப்படிப்பட்ட விஷயங்களை கதைக்கிறது கொஞ்சம் குறைவு. ஏதாவது கலாச்சாரம் ரீதியாக, இலக்கியம் ரீதியாக, சமயம் ரீதியான விடயங்கள்னால் அவை என்னோட கலப்பினம். இப்படிப்பட்ட விஷயங்களை கதைப்பது மிச்சம் குறைவு. அவை எனக்கு சரியாக தெரியாது, நானும் கேட்க போயில்லை.